பாருங்க மக்களே, நம்ம பாய் வேற லெவலில் ரவா போண்டா செய்து கொடுக்க போகிறாருங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் பசின்னு கதறினாங்கன்னா இந்த ரவா போண்டா ஒரு 5 நிமிஷம் செய்து கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு வரணுமானா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க மக்களே, நம்ம மாஸ்டர் ஒரு முட்டை இருந்தால் போதும் 10 பேர் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காரு. அதே எப்படி பாய், இது ஒரு முட்டை இருந்தால் 10 பேர் சாப்பிட்லான்னு சொல்லி நீ கொண்டு வா, நான் செய்து தரேன் அப்படின்றாரு. ஒரு முட்டை நான் கொடுத்துருக்கேன். அது எப்படி 10 பேருக்கு செய்து கொடுக்குறான்னு பார்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பழமும் தேவைன்னு சொல்லியிருக்காரு. 1 கிலோ ரவைக்கு 2 வாழைப்பழம் போதும். இது நல்லா மசிஞ்சு எடுக்க சொல்லியிருக்காரு. இது எதுக்கு மாஸ்டர்? இது எதுக்குன்னு சொன்னா இந்த வாழைப்பழம் 2 முட்டை, சரி, நாட்டு சர்க்கரை, ரவை இது நாலும் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த ரவை போண்டா செஞ்சு தரேன். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஓகே பாய், ஓகே பாய். நம்ம நேயர்களுக்கு புதுசாக நீங்கள் அப்படியே கொண்டு வரீங்க. ஆமாம், இறக்குறீங்க. ஆமாம் தம்பி. மாஸ்டர் சொல்லு தம்பி. வாழைப்பழம் நல்லா மசிஞ்சாச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சா? அடுத்தது முட்டை. சரி, அடுத்தது முட்டை போடணும். மாஸ்டர் சொல்லு தம்பி. ஒரு 3 முட்டை போடலாம் மாஸ்டர். 1 எக்ஸ்ட்ரா கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கூட போடலாம். ரைட். 1 கிலோ ரவைக்கு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 சர்க்கரை எடுத்துக்கலாங்க. நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா 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 மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே நுர தள்ளணும். அப்படிங்களா? ஆமாம். சரி தம்பி. இப்போதான் போண்டா உப்பி வரும். ஆமாம், போண்டா உப்பி வரும். பாய் சொல்லு தம்பி. கரைச்ச வாழைப்பழம் சேர்த்துலாம் பாய். சேர்த்துலாம் தம்பி. பாருங்க, இந்த அளவுக்கு நுர கட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வாழைப்பழம் சேர்க்குறோம். மாஸ்டர் சொல்லு தம்பி. ரவை சேர்த்துலாமா? சேர்த்துடலாம் தம்பி. பாருங்க மக்களே, நம்ம பாய் வேற லெவலில் ரவா போண்டா செய்து கொடுக்க போகிறாருங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் பசின்னு கதறினாங்கன்னா இந்த ரவா போண்டா ஒரு 5 நிமிஷம் செய்து கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க. ஜாலியாக சாப்பிடுவாங்க. என்ன பாய்? கரெக்டு. ஓகே பாய். சின்ன பசங்க காரம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இது வந்து ஸ்வீட்டு இன்னும் அதிகமாக சாப்பிடுவாங்க. 2ன்றது 5ஆ சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு கேலி இது. பாருங்க மக்களே, இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்டோம்னா அடடா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். பார்க்கும்போது எச்சில் ஊறுது. பாய் கிட்ட பல வித்தைகள் இருக்குது. பாய் சொல்லுங்க தம்பி. இது எண்ணெயில் ஒரு 10 நிமிஷம் போட்டுடலாம். சரிங்களா? கரெக்ட். சரி தம்பி. அப்படியே இதுவாகட்டும். சரிங்க தம்பி. ஓகே. அண்ணா 1 hour போட்டு மசாலா போட்டு ஊற வச்சுட்டாரு. இப்போ பொரிச்சு எடுக்கணும். கடாய் வச்சு. ஆமாம், கடாய் வச்சுருங்க. வச்சுலண்ணா. அது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. சரி, ரவா போண்டா போட்டு எடுங்க. போட்டுடலாம். அப்படியே தளதலான்னு பொரியிறானே. பாய் சொல்லு தம்பி. வேற லெவலில் இருக்கு பாய். சரி, நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். லட்டு மாதிரி இருக்கா பாய்? ரவா லட்டு மாதிரி? லட்டு விட இன்னும் பிரமாதமாக இருக்கும். லட்டு விட இன்னும் பிரமாதம். ஆமாம், சூப்பராக இருக்குமா சார்? சரி தம்பி. டிஷ்ஷு வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் 5 நிமிஷத்தில் செய்து கொடுத்துடலாம் இல்லை? ஆமாம் தம்பி. பசி ஆறும். வா, பயங்கரமா இருக்கு பாய். அடா அடா அடா. மாஸ்டர் சொல்லு தம்பி. இந்த டிஷ்ஷு யாருமே செய்திருக்க மாட்டாங்க. ரவா போண்டா 5 நிமிஷத்தில் செய்திடலாம்ல? 2 சாப்பிட்டாலே போதும் இல்லை? ஆமாம். மிதமான தீயிலே வேக விடுங்க. ஆமாம். அதிகமாக அனல் வச்சு வேக விட்டோம்னா வெளியில் தீஞ்சிரும், உள்ளே வேகாது. ஆமாம். மாஸ்டர் எடுத்துடலாமா? எடுத்துரு தம்பி. மாஸ்டர் எடுத்துடலாமா? எடுத்துரு தம்பி. பாய் சொல்லு தம்பி. வேற லெவலில் ரவா போண்டா. ஆமாம் தம்பி. சூப்பராக 4 பொருள் வச்சு சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கி கொடுத்துப்பாரு. சூடாக அப்படி கம்மன்னு ஆவி பறக்குது. சரி தம்பி. இந்த டேஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் தம்பி.
நீ செய்து இந்த போண்டால ஒரு வாசனை வருது. என்ன வாசனை சொல்லி பார்க்கலாம். ஒரு வாசனை வரும். என்ன வாசனை வரும்? ஏலக்காய் போயிட்டு அந்த ஏலக்காய் ஃபுல்லாக அப்படியே ஃப்ளேவர் வாசனை தூக்குது பாய். ஓகே தம்பி. சாப்பிடுறது பாரு. அப்படியே ஒன்று எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கலாம். போடு தம்பி. ஒன்று உள்ளே விடு. ஒன்று அப்படியே உள்ளே விடுறியாப்பா? அவ்வளோ டேஸ்ட் ஆகுதா? பக்கா வருது. சரி தம்பி. பாருங்க மக்களே, நம்ம பாய் வேறு லெவலில் 4 பொருளை வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கி சூப்பராக போண்டா செய்து கொடுத்தாருங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் பசின்னு கதறினாங்கன்னா இந்த ரெசிபி செய்து கொடுத்தீங்கன்னா பசி போய் குசி ஆகிடுவாங்க. அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, இன்னும் செய்து கொடுங்க, இன்னும் செய்து கொடுங்க அம்மான்ட்டு. இந்த ரெசிபி மறக்காமல் பசங்களுக்கு குழந்தைங்க பசியோடு இருந்தால் செய்து கொடுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு, சூப்பர் ஹெல்த்தி ஃபுட்டு வேறு. நம்ம நாட்டு சர்க்கரை வச்சு செய்து கொடுத்துருக்குங்க. மறக்காமல் செய்து கொடுங்க. ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. அப்போ தான் நாங்கள் என்ன தப்புன்றது தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் திருத்திப்போம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். எதுக்கு பிடிக்கலன்றது கமெண்ட் தெரிவிங்க. என்ன தம்பி? கரெக்டு தானே? மக்களே, இந்த ரவை ஸ்வீட் போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.